என்ன இந்திரா, ஏதாவது ப்ராப்ளமா? பெருசா ஒண்ணும் இல்ல சித்தப்பா, வழக்கமா வர ப்ராப்ளம்ஸ் தான். ஓ, என்ன படம் வரைஞ்சிட்டு இருக்கீங்களா? என்ன வரைஞ்சிட்டு இருக்கீங்க? காட்டுங்க. காட்டு. அம்மா பார்க்கணும்ல, காட்டு. அம்மா என்ன வரைஞ்சிருக்கன்னு பார்த்தே தீருவேன். வரைஞ்சத காட்டு. உனக்கு அப்பா அம்மா ரெண்டுமே நான் தான். சரி, இன்னைக்கு ஹோம்வொர்க் ஃபினிஷ் பண்ணியாச்சா? ஹலோ, ஹோம்வொர்க் ஃபினிஷ் பண்ணிட்டியா? சரி, இப்போ சமத்து புள்ளையா போய் ஹோம்வொர்க் பண்ணுவியா? இந்திரா, திரும்ப திரும்ப கேக்குறேன்னு தப்பா நினைக்காத. உனக்காக இல்லைனாலும் நம்ம பாவைக்காகவாவது நீ இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கணும். இந்திரா, நான் இப்படி உன்கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கேன்னு தப்பா எடுத்துக்காத. எவ்வளவு நாள் தான் நீ தனியா இருப்ப? உனக்கு ஒரு துணை அவசியம், ஒரு துணை வேணும். எங்களுக்காக அதை கெடுத்துக்காதமா. வீட்ல இருந்து வந்துட்டாங்கக்கா. மாமா உனக்கு ஏத்த மாதிரி லட்சணமா இருக்காரு. சீக்கிரம் வந்து பாரு. என்னக்கா முகம்லாம் ஒரு மாதிரியா இருக்கு? எப்படியா மேக்கப் போடுவாங்க? வா வா போலாம். வாக்கா. அக்கா, என்னக்கா அப்படி நின்னுட்ட? வாங்க போலாம். வா. பாருங்க, என் வாழ்க்கை கெட்டுச்சுங்கிறதுனாலலாம் இவ வாழ்க்கை கெடணும்லாம் நான் எதுவும் செய்யலங்க. இப்ப பார்த்த மாப்பிள்ளைக்கு சொந்தமா ஒரு தொழில் இருக்கு. அவங்க வடபழனி சாலி கிராமத்துல 2 சொந்த வீடு வச்சிருக்காங்க. அதோட வாடகை மட்டும் 60,000 ரூபாய்க்கு மேல வந்துட்டு இருக்கு. எப்படி இருந்தாலும் இவ எதிர்காலம் நல்லா இருக்கணும்னு நினைச்சுதான் நான் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கேன். ஆனா எல்லாத்தையும் விட ஒன்ன புரிஞ்சுக்கோங்க, இவ அம்மா ஒரு கொலைகாரின்னு தெரிஞ்சும் இவளை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சு வந்த ஒரே மாப்பிள்ளை இவங்க மட்டும்தான். அவசர முடிவுக்கு இவ வாழ்க்கையை பலி கொடுக்காத ஜமுனா. அத அயலி சொல்லட்டும்.
இங்க பாரு, இதுதான் நான் உனக்கு பார்த்த மாப்பிள்ளை. நீ எனக்கு செஞ்சு கொடுத்த சத்தியத்தை நீ மறக்க மாட்டேன்னு நான் நம்புறேன். அதே நம்பிக்கையில தான் இப்ப மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களை நான் வெயிட் பண்ண சொல்லிட்டு வந்திருக்கேன். இப்ப நான் போய் என்ன சொல்றது? அவளை எதுக்கு கேட்டுட்டு இருக்க? முதல்ல அவங்கள அனுப்பு. எனக்கு வர்ற கோவத்துக்கு நான் கொலகாரியா மாறினாலும் மாறிவிடுவேன். முதல்ல போய் அவங்கள அனுப்பு. சரி, நான் இப்ப போய் அவங்க கிட்ட சொல்லிடுறேன். அப்படி அவங்க கிளம்பி போன பிறகு நானும் என் பிள்ளைங்களும் இந்த வீட்டை விட்டு கிளம்பி போய் எங்கேயாவது போய் செத்து போயிடுறோம். ஏன் சித்தி இப்படி எல்லாம் பேசுறீங்க? வேற என்ன பண்ண சொல்றேன்? இப்ப உங்களுக்கு தெரியாம வர சொல்லிட்டேன் அப்படின்னு அவங்க காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கட்டுமா? சொல்லு, நான் என்ன பண்ணட்டும்? நீ சொல்றதுதான் சொல்லு. இங்க பாரு, உனக்கு 1/2 மணி நேரம் டைம் தரேன். அதுக்குள்ள வந்து அந்த மாப்பிள்ளைய புடிச்சிருக்குன்னு சொல்றேன். இல்லன்னு வச்சுக்கோ, நானும் என் பொண்ணுங்களும் எங்கேயாவது அனாதை பொணமா செத்து கிடப்போம். நீ பொண்ணாகிறதும் நாங்க பொணமாகிறதும் உன் முடிவுல தான் இருக்கு.